வெல்கம் டு சென்னை கிங் ப்ராப்பர்ட்டி. நான் உங்கள் ஜாகிர். ஒரு புது குடோன் பட்ஜெட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. சின்ன பட்ஜெட்ல பெரிய வாடகை வர்ற மாதிரி ஒரு அழகான குடோனு. அதே சமயம் சின்னதா ஒரு பட்ஜெட்ல குடோன் சொந்தமா கிடைக்காதான் நிறைய மக்கள் தொழில் சார்ந்த உள்ள மக்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த குடோன் கண்டிப்பா ஒரு அருமையான வரப்பிரசாதமா இருக்கும். அதுவும் பட்ஜெட்ல இருக்கும். நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துல இருந்து சரியா 5வது கிலோமீட்டர்ல வடபெரும்பாக்கத்துக்கு பக்கத்துல விலாங்காடு பக்கத்துல ஒரு அருமையான பட்ஜெட்ல ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு பெரிய வாடகை தேடிட்டு இருக்கவங்களாகட்டும், அதே சமயம் ஒரு சின்ன குடோன் வச்சு நம்ம வந்து தொழில் ரன் பண்ணணும், அது தொழிலுக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும். இது ஒரு மல்டி பர்பஸா இருக்க போது. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஒரு சின்ன பட்ஜெட்ல. மகளே, இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன குடோன் தான். ஆனா ஒரு நல்ல வாடகை வரக்கூடிய குடோன்ஸ். அதே சமயம் சொந்த பர்பஸ்க்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த குடோன் கண்டிப்பா ஒரு பிடிக்கும். பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்குதுன்னு. இந்த குடோனு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஜிந்தால் அந்த மெட்டீரியல்ல வந்து இந்த குடோனை வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸஸ் வந்து ரொம்ப பக்கத்துல சரியா மாதாவரம் 5 கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம். அவுட்டர் ரிங் ரோடு ஒரு 4 கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம். ரெடில்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. வாங்க இது உள்ள ரிவ்யூ பண்ணுவோம். ஸ்டெப் பாத்தீங்கன்னா 24x48 1200 சதுரடிங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 அடி ரூஃப் ஹைட் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சரியா ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக விற்கிறாங்க. இதுல இருந்து ஒரு பெரிய குடோன் இந்த ஓனர் கட்ட போறதுனாலதான் இந்த குடோன் சேல் பண்றாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் ஹைட்ல இருந்து கீழே வந்து கிரவுண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 அடி ஹைட் பண்ணிருக்காங்க. என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காது. அதே சமயம் கீழே கிரவுண்ட்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிசி ஃபுல்லா ஆர்சிசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து பக்காவா வந்து காங்கிரீட்ல வந்து நல்லா ஹெவியா வந்து உங்களுக்கு கீழே வந்து தளம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சைடு சுத்துச்சவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 அடிக்கு ஒரு பில்லர் கொடுத்து ரொம்ப தரமா பண்ணியிருக்காங்க. இந்த கலாய் ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தால் கலாய் ஒர்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு ஒர்க் எல்லாமே ஜிந்தாலோடைய கலாய் ஒர்க்ல ரொம்ப ஹெவியான ஒர்க். எவ்வளவு காலம் ஆனாலும் உங்களுக்கு இத்து போகாது. அவ்வளவு காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கும் ஜிந்தாலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பண்ணியிருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. லேபர்ஸ் தங்குற போது ஆகட்டும், வேலைகள் செய்யும் போது ஆகட்டும், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நல்லா காத்தோட்டம் ஃப்ளோடிங் இருக்கும். இன்னொன்று வந்து சிசிடி கேமரா கொடுத்துருக்காங்க. சைட்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள குடோன்லயே வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா எல்இடி லைட் எல்லாம் கொடுத்து ரொம்ப தரமாகவும் ரொம்ப அட்டகாசமாகவும் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. இது சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா. அப்படி இந்த இருக்கிற கண்டிஷன்ல அப்படி சேல்ஸ் கொடுக்குறாங்க. லேபர்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் கூட ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு எந்த தேவைக்கும் நீங்க வெளியே போக தேவையில்லை. இது சொந்த யூஸுக்கா இருந்தாலும் கண்டிப்பா பிடிக்கும். அதே சமயம் ஒரு வாடகை வருமானம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது வாங்கி அப்படி வாடகை விட்டோம்னா இதோட விலை வந்து 40 லட்சம் ரூபாங்க. 30,000 மாத வாடகை வரும். குறைஞ்சது 25,000 ரூபாய் கன்ஃபார்ம் வாடகை இருக்குதுங்க. அதே சமயம் சொந்த யூஸுக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க. பல மக்கள் வந்து சொந்தமா யூஸுக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி மக்களுக்கு சின்ன குடோன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். மாதாவரத்துல இருந்து சரியா 5 கிலோமீட்டர். அதே சமயம் ரெடில்ஸ் இருந்து 4 கிலோமீட்டர். இங்க இருந்து அவுட்டர் ரிங் ரோடு மீஞ்சு டு வண்டலூர் சரியா 4 கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாங்க. இங்க இருந்து எண்ணூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 800 ஆண்டாள் குப்பம் இந்த சரௌண்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம். ஒரு நல்ல சிட்டிக்கு சென்டர் பாயிண்ட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த குடோனை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வந்து நம்ம லாரியோ வெஹிக்கிள்ஸோ 407 ஈச்சர் இந்த மாதிரி குடோன்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து இந்த குடோன்ஸ்குள்ள அப்படியே ஏற்றி உள்ள கொண்டு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபரோடைய கூலி செலவு கம்மியாகும். ஏன்னா ஒவ்வொரு குடோன்லயும் வந்து வெளியே எடுத்துட்டு வந்து உள்ள கொண்டு வருவாங்க. இதை டைரக்டா குடோனுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்து தம் பண்ணிக்கலாம். ஒரு 500 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏரியாவோட இடமாடைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வெயிட் மிஷின் இருக்குது. நம்மளோட தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம 500 மீட்டர்லேயே வந்து நம்ம இடமாடை இருக்குது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு 25 to 30,000 ரூபாய் வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி அது புது குடோன்ஸ் எல்லாம் அமையறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. உடனே திரள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது டைரக்ட் ஓனர் சைட்ல வந்துருக்குது. டைரக்டா ஓனர்ட்ட சிட்டிங் கொடுத்து கண்டிப்பா இதுல ஸ்லைடிங் நெகர்சபிள் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுப்போம். நான் உங்கள் ஜாகிர்.